சறுக்கல்களை படிக்கட்டுகளாக மாற்றி வெற்றி கண்ட மாபெரும் இயக்கம் அதிமுக. எப்போதும் போல் அதிமுக மக்கள் பணியாற்றும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதி. எப்பவுமே எங்கள் தொண்டர்கள் சோர்வடைய மாட்டாங்க. அது மட்டுமல்ல, எங்களது பொதுச் செயலாளர் தெளிவான அறிக்கையை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையை படித்து பாருங்க. ஆகவே எங்களை பொறுத்தளவுக்கு அதிமுக தெளிவாக இருக்குது. இந்த தோல்வியெல்லாம் எங்களது வெற்றியுடைய படிக்கட்டு தான். 2019 பெற்ற வாக்குகளை விட தற்போது அதிமுக கூடுதல் வாக்கு சதவீதம் பெற்றுள்ளது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விளக்கம். அதாவது 2019 பெற்ற வாக்குகளை விட 2019 நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது, எல்லா கட்சியும் இருந்தது, பிஜேபி உட்பட. அன்னைக்கு 19.39% வாக்குகள் பெற்றோம். இன்றைக்கு எங்களோட தேமுதிக மட்டும்தான், அதே போல் பொதுச் சின்ன கட்சி. இன்றைக்கு 20.46% அதிமுக வாக்கு பெற்றாகவே கூடுதலாக வாக்குகள் பெற்றிருக்கு. அதே போல் இன்னும் புள்ளி வேறு எடுத்துட்டிங்கன்னா, திமுகவும் அப்போ பார்த்தீங்கன்னா 33% வாக்குகள் பெற்றிருக்காங்க. இன்றைக்கி 26 தான் பெற்றிருக்காங்க. உங்களுக்கு சரிவு இருக்குது. தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் அதிமுக எப்போதும் போல் மக்கள் பணியாற்றும். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேட்டி. இந்த தேர்தலெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2019 இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த போதும், அதுக்கப்புறம் 2021 அதிமுக கோவை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. முழுமையாக 11 தொகுதி வெற்றி பெற்றோம். ஆகவே இன்றைக்கு வாக்களித்த இரட்டை இலை சின்னத்துக்கு, கூட்டணி கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, எப்பவும் போல் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணியாற்றும். சிறு சரிவு ஏற்பட்டாலும் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது வரலாறு. 2026 மகத்தான வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திட்டுவட்டம். அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இன்றைக்கு தனித்து நின்று காமிச்சிருக்கோம். அது மட்டுமல்ல, நான் சொன்னேன் 19 திமுக வெற்றி பெற்றாங்க, 21 முழுமையாக அங்கே ஜெயிச்சோம். அதுபோல் 1.5% தான், 3 கூட 1.5% கணக்கு பார்த்தா ஆட்சி இழந்தோம். 1% ஓட்டு தான். இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் 80 தலைவர் இருக்கும்போது தெரியும், 2 சீட்டு ஜெயித்தோம், திரும்ப ஆட்சி பிடிச்சோம். அதே போல் இன்றைக்கு இது எங்களுக்கு நாங்கள் ஒரு படிப்பினையை எடுத்துக்குவோம். அதாவது இன்றைக்கி கண்டிப்பாக மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவோம். கண்டிப்பாக 2026 எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி அமையும். தமிழிசை, முருகன் மாநில தலைவர்களாக இருந்தபோது கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணாமலையின் முதிர்ச்சியற்ற பேச்சுதான் கூட்டணி முறிவுக்கு காரணம் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசினாங்க, அப்படி இப்படின்னு அதிகமாக பேசுனதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா, ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி இருந்தோம். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தது. இவர் கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினார், அம்மாவை பற்றி பேசினார். இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியாரை பற்றி விமர்சனம். கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர், ஏன்னா இவர் அரசியலுக்கு கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை. இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலகி வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். அண்ணாமலை தனது தலைவர் பதவியை காப்பாற்றிக் கொள்வதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதிமுகவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பதிலடி. நான் தான் திரும்ப நீங்கள் கேட்குறீங்க, நான் அவரை பற்றி பேசக்கூட நினைக்கிறேன், நீங்கள் திரும்ப அவர் பேர சொல்லி கேட்குறீங்க. அதாவது நான் என்ன பொறுத்தளவுக்கு அவரோட தலைவர் பதவி பார்த்துக்க சொல்லுங்கள். எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு தெளிவாக இருக்கார். மீண்டும் கண்டிப்பாக அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி வரும். கண்டிப்பாக அதிமுக மீண்டும் ஆளுங்கட்சியாக வரும். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் முதல் மின் கட்டணம் 6% வரை உயர்கிறது. தேர்தல் முடிந்த கையோடு விடியா திமுக அரசு கட்டணத்தை உயர்த்துவதால் மக்கள் ஷாக்.
சென்னை மாதவரம் பால் பண்ணைக்கு வரும் பால் வரத்து குறைந்ததால் ஆவின் பால் பாக்கெட் சப்ளையில் தாமதம். ஆவின் நிறுவனத்தை தனியாருக்கு தாரை வார்க்க விடியா திமுக அரசு துடிக்கிறதா என மக்கள் கேள்வி. மக்களவைத் தேர்தலையொட்டி நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட தேர்தல் நடத்தை விதிகள் நீக்கம். முடிவுகள் வெளியான நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. திருச்சி மக்களவை தொகுதியில் பிஸ்கெட் சின்னத்துக்கு வாக்களித்த 14,796 வாக்காளர்கள். சின்னத்தை அடையாளம் காணுவதில் ஏற்பட்ட குழப்பத்தால் சுயேட்சை வேட்பாளருக்கு வாக்களித்த ருசிகரம். திருநெல்வேலிக்கு சென்ற அரசு பேருந்துக்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அவதி. குடை கொண்டு வராததால் நனைந்தபடியே பயணித்த மக்கள். நெல்லை மாவட்டம் நாங்குநேரிக்கு அரசு பேருந்து செல்ல வேண்டாம் என சபாநாயகர் அப்பாவு கூறினாரா? அரசு பேருந்து ஓட்டுநர் பேசும் வீடியோவால் பரபரப்பு. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நிறைவு. 2,48,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தகவல். ஒருங்கிணைந்த 5 ஆண்டு சட்ட படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் மற்றும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் வெளியீடு. மாணவர் சேர்க்கைக்கு 24,026 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு மாணவர்களின் விடைத்தாளை ஆசிரியர்கள் அலட்சியமாக திருத்தியது அம்பலம். மதிப்பெண்கள் வழங்கியதில் குளறுபடி இருப்பதாக கூறி கடலூர் அரசு தேர்வுகள் இயக்குநர் அலுவலகத்தை பெற்றோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து உள்ள மார்க் 5 மார்க் போட்டிருக்கிறாங்க. ஆனால் கவுண்டிங்கில் அந்த கூட்டலில் வந்து 5 மார்க் வந்து எடுத்துட்டாங்க, போடலை. 98 மார்க் வர வேண்டிய இடத்துல அதே மாதிரி ஒரு 2 மார்க் கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் குறைச்சி போட்டுருக்காங்க. 98 மார்க் எடுக்க வேண்டிய என்னுடைய மகளுக்கு 92 மார்க் தான் போட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து 5 மார்க் கொஸ்டினுக்கு மார்க் போட்டு ஆனால் அந்த மார்க்கை வந்து கவுண்டிங்கில் விட்டுட்டாங்க. இதுவே ஒரு 35 மார்க் எடுக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு இந்த 5 மார்க் எடுத்திருந்தா அந்த மாணவன் கண்டிப்பா 10ஆம் வகுப்பு பொறுத்தவரை ஃபெயில் ஆயிருப்பான். சென்னையில் உள்ள ரேஷன் கடைகளில் இதுவரை பருப்பு, பாமாயில் விநியோகிக்காமல் ஏமாற்றும் விடியா திமுக அரசு. தினந்தோறும் அலைக்கழிப்பதால் ரேஷன் கடை ஊழியர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதம். அடுத்து காட்டினா கோரிக்கை என்ன இருக்குது? இது மாதிரி கத்தினா இருக்க வேண்டியதான் பொதுமக்கள். கவர்மெண்ட்டு அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. கடைக்காரங்க சாப்பிட போகிறாங்க. அடுத்த வாரம் வந்துச்சுனாக்கா போன வாரம் முடிஞ்சு போச்சு, அந்த ஜூன் மாதம் மே மாதத்து பருப்பு க்ளோஸ் தான் வச்சுன்னு போகிறாங்க. இனிமேலாவது பொருள் கரெக்டாக கிடைக்கிற மாரி இறங்கின பொருள் அது ரேஷன் கடைக்காரர் அதான் சொல்கிறோம். மொத்தமாக பொருள் வந்தால் நீங்கள் போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. பழையபடி நீங்கள் போடாமல் இருங்கன்றேன். எப்படி வந்து இப்போ எல்லோரும் டெய்லி அவங்கவுங்க கூலி வேலை செய்கிறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க வந்தாங்கன்னா ஒரே மாதம் ஒரே. சென்னை போரூரில் ஆமை வேகத்தில் நடைபெறும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள். போக்குவரத்து நெரிசலால் தினந்தோறும் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் கிராம ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு. சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்ட கிராம மக்கள். தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் உதகையில் 2வது நாளாக கொட்டி தீர்த்த கனமழை. மத்திய பேருந்து நிலையம், ரயில்வே பாலம் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. காரைக்குடி அருகே வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த முதியவர். விடிய ஆட்சியில் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் போலீசார். ஆரணி அருகே பட்டாசு கடை உரிமையாளர் மீது கொடூர தாக்குதல். 5,000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கிவிட்டு பணம் தராமல் தாக்கிய கும்பல்.
அறந்தாங்கி அருகே திமுக கவுன்சிலரின் தாய் கொல்லப்பட்ட வழக்கில் இளைஞர் கைது. போதையில் நகைக்காக கொலை செய்ததாக பகீர் வாக்குமூலம். காஞ்சிபுரம் அருகே பைக் மீது கார் உரசியதை தட்டி கேட்ட இளைஞன் மீது போதை கும்பல் தாக்குதல். இளைஞரை இரும்பு ராடால் தாக்கும் அதிர்ச்சி வீடியோ. கும்பகோணத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை. எல்லைகளில் சோதனை நடத்தியிருந்தால் பெட்டி கடைகளுக்கு குட்கா பொருட்கள் வந்திருக்குமா என மக்கள் கேள்வி. கோவில்பட்டியில் புகையிலை பொருட்களை காரில் கடத்தி சென்ற இளைஞர் கைது. விடிய ஆட்சியில் தமிழகம் போதை மாநிலமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகாசி அருகே கந்துவட்டி கொடுமையால் தாய் மகள் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் மூதாட்டிகள் உட்பட 3 கைது. கடந்த மாதம் அரசு பள்ளி ஆசிரியர் லிங்கம் பழனியம்மாள் தம்பதி கந்துவட்டி கொடுமையால் தற்கொலை செய்த நிலையில் குரட்டை விட்டு தூங்கும் விடியா அரசு. பழனி அருகே கோவில் திருவிழாவில் நீதிமன்ற உத்தரவை மீறி ஆபாச நடன நிகழ்ச்சி. விடியா காவல்துறை அனுமதியுடன் நடன நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. தொடர் கனமழையால் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. ரசாயன கழிவுகளால் நுரை பொங்கி வெளியேறும் தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத அவலம். குளித்தலை அருகே பெய்த கனமழையால் நெற்பயிர் தண்ணீரில் மூழ்கி சேதம். விடிய அரசு இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேட்டில் அகழாய்வு பணிக்கு அமைத்த கொட்டகை கனமழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் சரிந்து விழுந்தது. வரலாற்று சுவடுகள் பாதிக்கப்படும் என பொதுமக்கள் கவலை. ராமநாதபுரம் மாவட்டம் அக்னி தீர்த்தம் மற்றும் சங்குமால் கடற்கரை பகுதியில் உள்வாங்கிய கடல். வழக்கத்திற்கு மாறாக 100 மீட்டர் வரை உள்வாங்கியதால் அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் தர்ணா போராட்டம். போலி பட்டாவை வைத்து பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளரை பதவி நீக்கம் செய்ய கோரிக்கை. 2021 சின்னக்கம்மாள் என்பவர் ஆர்டிஓவில் கேஸ் போட்டு 2017 தீர்ப்பாயிருச்சு. 2273 சர்வே நம்பரு. அதில் 1வது சப்டிஷனில் 2வது சப்டிஷனில் பேரநாயகரையும் ராணியை நீக்கம் செய்து முந்தைய நிலையில் கண்டுள்ள சட்டக்காமை பேரில் பட்டா போட உத்தரவிட்டார். அந்த உத்தரவு பிரகாரம் இன்னும் பட்டா மாறாமல் இருக்குவேன். அதை வச்சு சார் பதிவாளர் அதை பயன்படுத்தி அதை வேற ஆளுக்கு கிரைமி செய்து கொடுத்து இவர் அதை லஞ்சம் பெற்றுக்கொண்டு செஞ்சு விட்டார். இப்போ நம்மளுக்கு இடம் போயிருச்சு. இதுக்கு காரணம் முழுமையான பொறுப்பு சார் பதிவாளர் மட்டும்தான் சார். அவர் பேர் பாலமுருகன். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே 900 லிட்டர் புதுச்சேரி சாராயம் பறிமுதல். காரைக்கால் எல்லையில் உள்ள சோதனை சாவடி காவல்துறையினர் குரட்டை விட்டு தூங்கியது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னையில் ஆபரண தங்கம் விலை கிடுகிடு உயர்வு. சவரன் 600 ரூபாய் அதிகரித்து 54,400 ரூபாய்க்கு விற்பனை. வெற்றி பெற்ற 2 நாட்களில் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளோடு கங்கனா ரணாவத் வாக்குவாதம். மத்திய தொழில் பாதுகாப்பு படை பெண் காவலர் கங்கனா ரணாவத் கன்னத்தில் அறைந்ததால் சண்டிகர் விமான நிலையத்தில் பரபரப்பு.